நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விசிகாவின் மதுரை மண்டல செயலாளர் மாலின் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நம்ம பேச வந்த விஷயம் வழக்கம் போல ஆம்ஸ்ட்ராங் தான். பட் அதுல இருந்து உங்களுடைய பார்வை, அந்த விஷயத்துல பல விஷயங்கள் கடந்தாச்சு. தொடர்கதையாக அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அரெஸ்ட், இவங்களுக்கு சம்பந்தம், இவங்க இவ்வளவு பயங்கரமானவங்களான்ற மாதிரி ஒவ்வொரு நாள் விடிஞ்செழும் போதும் ஒவ்வொரு அரெஸ்ட் அப்டேட் நமக்கு வந்துட்டே இருக்கு. இவ்வளவு நீளுது இந்த பயணம். அவர் தரப்புல அவர் நல்லவர், அப்படி வல்லவர், இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் தரப்பு ஒரு இருந்தாலும், ஆப்போசிட் தரப்புல அவர் என்னதான் பண்ணியிருந்தாலும் அவருடைய முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. எந்த வழக்குகளுமே குற்ற வழக்குல சம்மந்தப்படாதவராக இப்போது லிஸ்ட்ல இல்லாதவராக இருக்கிறார். இந்த விஷயத்துல தலித்துகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது திமுக. நாங்க ஓட்டு போட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்ற தோழராக உறுதுணையாக இருந்த ரஞ்சித் அவர்களும் பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல என்னுடைய ஆதரவு இனி இருக்காது அடுத்த தேர்தல் அப்படின்னு வான் பண்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கருத்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க? முதலில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ வரைக்கும் அது அதிர்ச்சியாக எல்லாத்துக்குமே இருக்கு. ஏனென்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரை தாண்டி அனைத்து தலித் இளைஞர் மத்தியில் ஒரு ஹீரோவாக இருந்தவர். எல்லா அமைப்புகளோடையும் தலித் அமைப்புகளோட நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரோடு மிகுந்த வாஞ்சனையோடு நட்போடு உறவோடு இருந்தவர். சின்ன சின்ன கருத்து முரண்தான் இதாக இருக்கும் ஒழிய மற்றபடி அவர் ஒரு அம்பேத்கரிஸ்ட். அவர் தலைவரையும் நேசிப்பார். திருமாவளவன் ரொம்ப நெருங்கி நட்பார். இந்த படுகொலை என்பது இன்றைக்கு நாள்தோறும் ஒரு புதிய புதிய செய்திகள் ஊடகங்களிலும் பத்திரிகையும் பார்த்துட்டு இருக்கோம். முதலில் ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆருத்ரா சொன்னாங்க. இப்போ பார்த்தா அது சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த தாதாய்ஸை தாண்டி அது அப்படி பரவி தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு கலாச்சாரத்தை, இந்த மாதிரி படுகொலை கலாச்சாரங்களை காவல்துறை ஒடுக்கணும். காவல்துறை இன்னும் தீவிரமாக விசாரிக்கணுங்கிறதா தலைவர் எழுச்சி தமிழருடைய காவல்துறையை கோரிக்கை வச்சிருக்காரு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளும் இந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுத்திருக்கோம். ரஞ்சித் அவர்கள் நான் திமுக ஓட்டு போட மாட்டேன் வரும் தேர்தல் அப்படின்றது அது அவருடைய கருத்து. அவர் நம்ம தலையிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு நீல பண்பாட்டு மையம் என்று ஒரு அமைப்பு வச்சு நடத்துறாரு. அதன் மூலியமா அவர் கருத்து சொல்றாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி இருக்கோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்தாலும் நாங்கள் இந்த படுகொலையை கண்டிக்கிறோம். இந்த படுகொலையில் முக்கிய குற்றவாளிகளை, உண்மை குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யணும் நாங்கள் இப்போ வரையும் சொல்றோம். இதுல எங்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் இருப்பதால் பொய்யான பரப்புரை, அவதூறு பரப்புவதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பரப்புவதில் பங்கேற்கும் கூட்டங்களில் பங்கேற்க வேண்டாம் என்று. இல்ல, இந்த கொஸ்டினுக்கு தான் வந்தேன். அவதூறு பரப்பக்கூடிய சமூக விரோதிகள் கலந்துக்கக்கூடிய பங்கேற்பார்கள், அவதூறு பரப்பக்கூடிய பங்கேற்பார்கள். ஓகே, இந்த நேரத்துல சொல்லியிருக்காரு. கரெக்டா ரஞ்சித் அவர்களும் நாங்க போராட்டம் பண்ண போறோம்ன்ற இதுல அறிவிச்சிருக்காரு. அப்ப அவரு சொல்றது யாருக்கு சொல்றாரு? ரஞ்சித்துக்கு தான் சொல்றாரு. அப்படி பார்க்க கூடாது. விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பரப்புவர்கள் பங்கேற்கும் கூட்டங்களில் பங்கேற்க கூடாது. புரிஞ்சவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பரப்புவது. சரி, நம்ம என்ன டைரக்டா ரஞ்சித் நடத்தக்கூடிய அந்த ப்ரொடெஸ்ட் இல்லங்கிறேன், இல்ல கலந்துக்க போறது கிடையாது. அங்க எங்களை அவதூறு பரப்புறாங்களே. நீங்க திமுகவுக்கு நீங்க ஜால்ரா போடுறீங்க, கூட்டணிக்குள்ள நீங்க பேச மாட்டீங்க, கண்டிக்க மாட்டீங்க அப்படின்றாங்களே. விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி கட்சியில திமுக இருக்கும்போது எத்தனை போராட்டம் எடுத்திருக்குன்னு பாருங்க. வேங்கவேல் போராட்டம் எடுத்திருக்கோம், சிறிமதிக்கு போராட்டம் எடுத்திருக்கோம், தென்காசியில திருநெல்வேலியில சின்னத்துறை மாணவன் வெட்டி காயப்படுத்த போது போராட்டம் எடுத்திருக்கோம், மேற்கு மாவட்டத்துல சேலத்துல நடந்த
படுகொலை கண்டிச்சிருக்கோம். ம். கிருஷ்ணகிரியில் நடந்த படுகொலை கண்டிச்சு இல்ல என்னதான் தொடர்ந்து கண்டிச்சாலும் போராடிச்சிருக்கோம். நீதிமன்றமே இன்னைக்கு கண்டிச்சிருக்கு. வேங்கவேல் வந்து நடந்து 2 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் ஒரு குற்றவாளி கூட அரெஸ்ட் பண்ணல. நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. நான் நீங்க போராட்டம் பண்ணியும் கூட்டணியில இருந்தும் நியாயத்தை பெற்று தர முடியலையே அந்த மக்களுக்கு. ஏமா எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. ம், நான் உண்மையை சொல்ல வருத்தமா இருக்கு. ம், ஆனால் நாங்க இவர்தான் குற்றவாளின்னு சொல்றோம்ல, ம், காவல்துறை கை செய்ய மாட்டதுல. ம், காவல்துறை இன்னும் தலித் இளைஞர்களை பிடித்து கொண்டு போய் ம், அவருடைய மலத்தை ம், ஆய்வு செய்யுது. ம், நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மலம் போட்டதே இவன் தான், ம், இவனை கைது செய்யுங்கிறோம். ம், அந்த பஞ்சாயத்து தலைவர் கணவர் முத்தையா கைது சொல்றோம். ம், செய்ய மாட்டாங்கல்ல. ம். அப்ப கூட்டணியில இருந்து என்ன பிரயோஜனம் கூட்டணி கேட்பாங்க. இருக்கு, கூட்டணி இருப்பது வேறு, ம், ஒரு நெருக்கடி என்பது வேறு, பிரச்சனை என்பது வேறு. நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. ம், கூட்டணி இருந்தா எல்லாம் ஒண்ணாயிருமா? ம். விடுதலை சிறுத்தைகள் ஆண்டா நீங்க சொல்லலாம், உங்க ஆட்சியில் இப்படி பண்ணு. இல்ல இல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து விசிகா அப்படின்னாலே ஒடுக்கப்பட்ட ஏமா கூட்டணி பிற்படுத்தப்பட்ட இருக்க இல்ல பாதிக்க அந்த விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆன கட்சி, ஆனாலும் பொதுஜனங்களுக்கும் ஆன கட்சி அப்படிங்கிற அடுத்த நகர்வுல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனா ஆரம்பம் முதல் இன்று வரை பாதிக்கப்படக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக திருமாவளவன் பார்க்கப்படுகிறார். அப்படி இருந்தும் அவர் ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்று இருக்கிறார். இன்னைக்கு கூட்டணி அப்படின்னா என்ன, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல இவங்களும் பங்கேற்றிருக்காங்க, இவங்களுக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, கொடுத்த தொகுதியில இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. அப்ப இவங்க போராடக்கூடிய அந்த சமூகத்துல பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட்டணியில இருந்தும் அவங்களால பெற்றுத்தர முடியலன்னா அப்ப கூட்டணியில இருந்து என்ன பயன், நீங்க முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு என்ன நேர்மாறாக நீங்க நடந்துக்கிறீங்க, உங்களால அதை வந்து கூட்டணியில இருந்து கூட பெற்றுத்தர முடியல அப்படிங்கறது தோல்விதான் அது. பேசுறீங்களா? நீங்க கூட்டணியில் இருக்கிறனால நாங்க சொல்லும் எல்லா குரலையும் வந்து அதிகார வர்க்கம் எடுக்காது, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப திமுக வந்து அதிகார வர்க்கம் விசிகாவின் குரலை செவிசாய்ப்பதில்லை. காவல்துறை சொல்லுங்க, காவல்துறை வந்துட்டு நாங்கள் காவல்துறை இன்றைக்கு வேங்கவேல் சரியான விசாரணை நடத்தல, சிபிசிஐடி விசாரணை நடத்துகிறோம். சிபிசிஐடி விசாரணை நடத்தும் போது கூட உளவுத்துறை ஐ செந்தில்வேலன் தனிப்பட்ட முறையில போய் என் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் வந்து தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை கொண்டு போய் இந்த வழக்குல சிக்க வைக்க பாக்குறாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்கோம். நான் இன்றைக்கு ஒன்று பகிரங்கமா சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இந்த போராட்டத்தை வேங்கவேல் எடுக்கலன்னா தாழ்த்தப்பட்ட இளைஞர் மீது வழக்கு போட்டு இந்த வழக்கை மூடி மறைச்சிருப்பாங்க. இது யாருக்கு எத்தனை பேர் தெரியும்? இது எத்தனை பேர் தெரியுங்கிற? விடுதலை சிறுத்தைகள் போனதுக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு வேங்கவேல் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு, இதே நீங்க உணர மாட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வேங்கவேல் வழக்கு போட வழக்குன்னு நாங்க தான் மக்களை பாதுகாத்திருக்கோம். ஓகே, இல்ல பாதுகாத்திருக்கீங்க அப்படிங்கிற சென்ஸ். இன்னொரு தரப்பு நீங்க சொல்றது புரியுது. இன்னொரு தரப்பு என்னன்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கு, முதலமைச்சரின் கீழ் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு, நாங்க மட்டும் இது குரல் கொடுக்கலைன்னா அந்த சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தலித் மக்களையே வந்து அவங்க தான் குற்றவாளிகள், போய் அரெஸ்ட் பண்ணி கேஸ் முடிச்சிருப்பாங்க சொல்றீங்க. அதை நீங்க யார் மேல குற்றச்சாட்டு இருக்கிறீங்கன்னா காவல்துறை. காவல்துறை யார் கட்டுப்பாடுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாடுல இருக்கு. நீங்க நேரடியா திமுக மீது அந்த குற்றச்சாட்டு. முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை தான் அண்ணன் ஆம்ஸ்டாங் பாதுகாப்பு கொடுக்காம போயிடுச்சா? யார் ரிப்போர்ட் போடணும்? ஒரு தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு, அதுக்கு முன்னாடி உளவுத்துறை தெரியாதா? யார் ரிப்போர்ட் போடணும்? 2 உளவுத்துறை இருக்கு, மத்திய உளவுத்துறை இருக்கு, மாநில உளவுத்துறை இருக்கு. அப்ப போலீஸ் போனா தப்புங்க, காவல்துறை ரிப்போர்ட் போடணும். அப்ப வந்து கட்டுப்பாடுல சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடுல இல்ல, முதலமைச்சர் கட்டுப்பாடுல இல்ல அப்படிங்கறது ஒத்துக்கலாமா? இல்ல இல்லன்னு தெரியுதுல, நீங்க படுகொலை நடக்கும்போது இப்ப இல்லைன்னு தெரியாம தெரியாது உங்களுக்கு? இல்லன்னு இல்ல, நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம். திமுக மீது எங்களுக்கு வருத்தம் இருக்கு, எங்களுக்கு சில விமர்சனங்கள் இருக்கு, நாங்க சொல்றோம், ஓப்பனா சொல்றோம். முதலமைச்சரை பார்த்து நேரடியா பேசுறோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எங்களை இப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க, கூட்டணி இருக்கலாம் வருத்தப்படுறாங்க சொல்றோம். நாங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க முடியும் ஒழிய நாங்க வந்து வேற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். உடனே இவங்க சொல்ற மாதிரி திமுக விட்டு வெளியே வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? திமுக என்ன திமுக விட்டு வெளியே வர நினைக்கிறாங்க எல்லாருமே. இந்த கூட்டணி திரும்ப அண்ணன் வெளியே வந்தாருன்னா சரியா போயிருமா? சாத்தியப்படுமா? அப்படி கிடையாது. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையை சொல்றோம், சொல்லும் போது அவங்க செவி கொடுத்து கேட்கிறாங்க. ஆனா அதற்கு கீழே உள்ள அதிகார வர்க்கங்கள், காவல்துறை, நிர்வாகத்துறை எல்லாம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சாதியவாதி கட்டுப்பாட்டுல இருக்கு. இங்க இருக்கிற அதிகாரிகளும் சாதி நோயில இருக்கான், காவல்துறை அதிகாரிகள் சாதி மூலவிங்கியா இருக்கான். விடுதலை சிறுத்தைகளோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்றது கேட்க மாட்டான். அந்த குறையை நாங்க முதலமைச்சர் சொல்றோம், உங்க அதிகார கீழே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அவர் கேட்கிறாரு, கேட்டு நடவடிக்கை எடுக்கிறாரு. அதை நீங்க அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க எடுத்த கவுத்து எதையும் செய்ய முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் உடைய உழைப்பால், அரசியலால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட்டணி கட்சியுடைய ஒத்துழைப்போடு அதிகாரத்தில் இருக்கு.
நாங்க எப்படி உடனே விட்டு வெளியே வர முடியும்? அப்ப இது வந்து நீ புரிஞ்சுக்கணும். 2வது, விடுதலை சிறுத்தை கட்சி மற்ற அரசியல் கட்சி மாதிரி தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காண்டியோ, தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்துக்காண்டியோ, தன் செல்வாக்காண்டியோ இந்த இயக்கத்தை, இந்த மக்களை எந்த காலத்திலும் பயன்படுத்த மாட்டாரு. நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க தலைவர்கள் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் தலைவர்கள் எடுத்து பட்டியல் போடுவோம். எந்தெந்த தலைவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, எத்தனை கோடியில இருக்காங்க, எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்த பங்களால வாழ்றாங்க, எத்தனை கார் வச்சிருக்கான்னு பாருங்க. அண்ணன் திருமாவளவனையும் பாருங்க. நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களையும் பாருங்க. அவர் எத்தனை கார் வச்சிருக்காரு, எந்த சொகுசு பங்களா சொல்ல சொல்லுங்க. ஒரு கைதிட்டு சொல்ல சொல்லுங்க. நான் நாளைக்கு தூங்குறேன். இந்த பங்களால சொகுசு பங்களா வாழ்றான்னு சொல்ல முடியும் உங்களால? இன்றைக்கும் வேளச்சேரிங்கிற இடத்துல 10க்கு 10 அறையில ஒரு லைப்ரரியில படுத்துக்கிட்டு இருக்காரு. அது லைப்ரரி, புத்தகம் இருக்கிற இடம். அதுக்குள்ள ஒரு அறையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு. சொகுசு பங்களா படுத்துக்கிட்டு இருக்காரா? இது என்ன நியாயம்? நீங்க வந்துட்டு ஒரு தலைவரை போற போக்குல ஒரு உழைப்ப, அர்ப்பணிப்ப, தியாகத்தை போற போக்குல குற்றச்சாட்டு சொல்றது, அவதூறு பரப்புறது, இது ஆபத்து அரசியல். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே பல மேடைகள்ல 2 சீட்டுக்காக கூட்டணியில போய் கொள்ளையடிக்கிறவங்களோட இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருக்காரு. எனக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறதையும் மேடையிலேயே பேசியிருக்காரு. இன்றைக்கு அவருடைய இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு திரும்ப திரும்ப பேசப்படும் போது இதை எப்படி பாக்குறாரு திருமாவளவன்? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு சீட்டுக்கெல்லாம் இல்ல யாரும் இல்லையா? அதிமுக திமுகவோடு இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. யாரா இருந்தது? நான் சொல்றேன். சேக்கு தமிழர் சொன்னாரு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. திருமாவளவன் அந்த வளைக்குள்ள போயிட்டாரு அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. எல்லாரும் ரெட்டலை எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் ரெட்டலில் இருக்காங்க, ரெட்டை இலையில இருக்காங்க, உதயசூரன் இருக்காங்க. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சொந்த சின்னத்துல பானை சின்னத்தில் நின்றுருக்கான். 4 சட்டமன்ற உறுப்பினர் பானை சின்னம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பானை சின்னம். இதுக்கு முன்னாடி உதயசூரியன் சின்னத்திலே நின்றுருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கட்சி தலைவர் எந்த நிற்கிறார் பாருங்க. தலைவர் எதில் நிற்கிறார். கூட இருக்கவங்க வந்துட்டு ஒரு உதயசூரியன் நிக்கலாம், வேறவே அந்த தொகுதிக்கு சூழல் பார்த்து நிக்கலாம், அது வேற. ஆனால் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படியே பார்க்கணும். சரி, நம்ம இந்த விஷயத்தை தாண்டி பல விஷயத்துக்கு போறோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து பேசும்போது நிறைய சொல்லியிருக்காரு. முன்னாடி அவர் பேசின ஒரு வீடியோ இன்டர்வியூ பேட்டி வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த பேட்டியில இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது, அதாவது 2 சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக போய் கூட்டணியில நிற்பதா அவங்களோட அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகளோட அப்படின்னு பேசும்போதே, ஏன் மாயாவதியால வெற்றி பெற முடியலையா, 3 முறை ஆட்சி அமைக்க முடியலையா, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சிறு இயக்கம், நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்றாதான் நம்ம சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்றாங்களே, ஏன் மாயாவதி அவர்கள் ஆட்சியை பிடிக்கலையா, 3 முறை ஆட்சியில் அமரலையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்டி எல்லாம் பாத்தீங்களா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கோடைய அந்த ஆதங்கம், அந்த கனவு, அதிகாரம் என்பது கண்டிப்பாக ஒரு நாள் விடுதலை சிறுத்தை கைகளுக்கு வரும். இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தை, ஆட்சியை நோக்கி நகர்வார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் முடிவெடுப்பார். இது வேறு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வருத்தப்படுவது, அவர்களுடைய கனவு, ஆதங்கம் என்பதெல்லாம் என்றைக்குனாச்சும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக மாட்டானா? உத்தரப்பிரதேசல பெரியார் பிறக்காத மண்ணுல சமூக நீதியை வென்றெடுத்திருக்கோம். பெரியார் பிறந்த மண்ணுல சமூக நீதி கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்திருக்கு. அந்த இயக்கம் என்பது கூடிய விரைவில் நடக்கும். போறேன். அடுத்ததா 2026ல நீங்க இந்த விவாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2026ல கூட்டணி மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்து. நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜயும் அரசியலுக்கு வராரு. அவருக்கு வந்து விசிகா மேல ஒரு பார்வை இருக்கு. காங்கிரஸ் விசிகாவோட இணைந்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. கூட்டணி உடையும், அதாவது இத்தனை தேர்தல்களை பலமாக சந்திச்ச திமுக கூட்டணி இந்த 26ல உடையும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் பேசப்படுது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? என்ன? விடுதலை சிறுத்தை கட்சியை தொட்டாலே பார்த்தாலே யாரும் வரமாட்டார்கள் என்று பாஜகவுடைய பொதுச் செயலாளர் எச் ராஜா சொன்னார் ஒரு காலத்துல. அந்த கட்சியெல்லாம் யாரும் சீண்டுவானாரு. இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக புதிய கட்சி நடிகர் தமிழக வெற்றி கழகம் அவர் கூட வந்து வரவேற்கிறார்ல, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம்.
எது வேணும் நடக்கலாம் அரசியல் களத்தில். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பல லட்சம் தொண்டர்களுடைய கனவு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அண்ணன் திருமாவளவன் வர வேண்டும் என்று ஒரு கனவு இருக்கு. அதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் இருக்காரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப அந்த எங்களுக்கு இலக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப எது வேணாலும் அமையலாம். எவ்வளவு பேருக்கு? நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மீண்டும் விரைவில் நன்றி.